ஷோபி மேம் கூப்பிடலாமா, ஷோபின்னு கூப்பிடலாமா? நீங்க என்ன ஷோபின்னு கூப்பிடலாம். வேண்டாம், அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வெளியே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால தானே நான் இந்த இன்டர்வியூக்கே நான் ஒத்துண்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட்டா. தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. தளபதி ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. என்ன, எப்படி, ஹவு யூ ஃபீல்? ஐ ஃபீல் கிரேட் பிகாஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மேம் நீங்கள் உங்களை வந்து பழைய ஜெனரேஷனுக்கு தான் தெரியுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ கிரேட் வே ஃபார் மீ டு ரீச் அவுட் டு த யங்கர் ஆடியன்சஸ். அதாவது இத்தனை வருஷம் கழிஞ்சு இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னலே வேற மாதிரி ஆயிடுச்சு. டோட்டலாக சினிமா வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. தளபதி, அந்த தளபதி வந்து இப்போ ரீரிலீஸில் இப்படி யாருக்குன்னா அதோட மேஜிக் என்னவா இருக்கும்? அதோட மேஜிக் வந்து அதோட ஸ்கிரிப்ட், அதோட ரொமான்ஸ், அதோட ஆர்டிஸ்டோட அந்த ஹுக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அண்ட் அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் மணிரத்னம்ஸோட பிரில்லியன்ஸ். தளபதிங்கிறது ஒரு மகாபாரதாலேருந்து வந்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தானே. ஸோ அதில் வந்து எஸ்பெஷலி த ஹுக் அகெயின் இஸ் ரஜினி சார் பீயிங் சச் அ ஃபண்டாஸ்டிக்லி கமர்ஷியல் சக்ஸஸ். அவர் வந்து இந்த ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆர்ட்டி ஃபிலிமில் அழகாக யூனோ வெரி சப்டியூட் ஆக்டிங், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டாக மணிரத்னம் சார் தான் அது கொண்டு வந்தது. ஸோ அதனால ஐ திங்க் அதெல்லாம் பார்த்து அந்த நேச்சுரலிட்டி அந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவர் தான் அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த கேன்வஸ், அந்த பிரம்மாண்டமான பட் வெரி நேச்சுரல் கைண்ட் ஆஃப் படப்பிடிப்பு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். அதில் ஏதாவது மறக்க முடியாத ஒரு சீன் இருக்கு? அந்த சாங் சான்ஸே கிடையாது. அந்த சாங்கில் தான் விழுந்தோம். அந்த சீனை பற்றி வேணா சொல்கிறேன். மறக்க முடியாத ஒரு சீன். அதில் வந்து கிரேன் ஐ திங்க் இப்படி வச்சுருக்காங்க. சாரும் நானும் வந்து ஒரு கேமரா ஜிப்பில் இப்படி போய் ஷார்ட்டே வந்து 2 செகண்ட் தான். அந்த ஜஸ்ட் அந்த கேரிங் அவே ஒரு இருக்கு இல்லையா. ஸோ அது ஜஸ்ட் இவ்வளோ தான் வேணும். பட் அந்த ஜிப்பு வந்து ஐ திங்க் ஒரு 40 feet ஹைட். அதில் போய் அந்த ஜிப்பை வந்து யாரோ பிடிச்சிட்டாங்க. ஸோ இட் ஜஸ்ட் ஸ்லிப்ட் ஆஃப். ஸோ நான் வந்து அவர் சார் தான் ஃபர்ஸ்ட் விழுந்தார். ஐயோ நல்ல வேலை. ஸோ அதுக்கப்புறம் அவர் மேலே ஐ ஜஸ்ட் ஃபெல். அவர் மேலேயே. இமேஜின் தட். ஸோ அடிப்படல அவருக்கு, எனக்கு அடிப்படலை எனக்கு, பட் அவருக்கு அடிப்பட்டது. பட் அது யாருமே கவனிக்கல. பிகாஸ் இந்த லேடி ஃபால் பண்ணும்போது எல்லாம் அவர் வந்து சாதாரணமாக அப்படி ஓகேன்னு சொல்லி போயிட்டாரு. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் டு அ லாட் ஆஃப் அஸ். அந்த காலத்துலலாம் இவ்வளோ கேர்ஃபுல் கிடையாது இந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாம். ஸோ நிறைய வந்து உதவாங்கியிருக்கோம் தெரியாமல். ஸோ மணி சாரோட ஃபர்ஸ்ட் படம் இல்லை உங்களுக்கு தளபதி? எப்படி இது, நீங்கள் ஃபுல் கதை கேட்டிங்களா? இல்லைன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மணி சார் என்ன சொன்னார்? என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஒன்றுமே யாரும் சொல்லலையே. யூ குட் ஆர்டிஸ்ட். மணி சார் வந்து யாருமே ஐ டோன்ட் திங்க் இஸ் லைக் தட். பட் அதில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துதானே தெரியல. அது இட் வாஸ் மீ. ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் லைக் அ வெரி சிம்பிள் லுக்கிங் பிராமன் கைண்ட் ஆஃப் அ கேரக்டர். ஸோ அது கேரக்டருக்கு பொருந்து போயிட்டேன், அவ்வளோதான். பட் இஸ் வெரி சைலண்ட், ரொம்ப கோவப்பட மாட்டார். கோவப்படுவாரா? நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரோஜாவில். அவர் அந்த டைமில் இஸ் வெரி சைலண்ட். அந்த டைமில் கோவப்பட மாட்டார். ஆமாம், அந்த டைமில் அவர் கோவப்படலை. அவர் he was trying to set a trend in terms of எப்படி நம்ம வேலை செய்யணுங்கிறத ஸோ தளபதிலேயே கோவப்படல அவர். தளபதிக்கே கோவப்படலை. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஒரு ரஜினி சார் அண்ட் மணி சார் வந்து இந்த ஏர்லி மார்னிங்கில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப மோகம் இல்லையா. அந்த ஃபஸ்ட்டு சன்ரைஸ் எடுப்பாங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப மோகம். ஸோ நிறைய ரஜினி சார் சொன்னார், சார் அதை மட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிறேனே. அப்போ அவர் சொன்னார், இல்லை 300 பேர் வரும்போது 301 ஆளும் வரணும். ஸோ ஸோ அப்புறம் அவர் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு he said ஓகே பார்க்கலாம் சொல்லி நம்ம மைசூர்லேருந்து ஐ திங்க் we had to go a long way. ஸோ நாங்கள்லாம் 2 மணிக்கே நம்ம எழுந்திரிச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லோரும் போகிறோம். ஸோ யூனிட் நாங்களாம் அப்போ we're all regular artists. ஸோ நாங்களும் கோயிங் at the correct time. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹில்ஸில் வந்து ஒரு ரெட்டாக ஒரு லைட் தெரிஞ்சுது. சார் அங்கே உட்காந்துட்ருக்கிறார். இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் ஐ திங்க் அது அவரோட யூனிட் அது நேச்சுரலாக வருது. இல்லை, மணி சார் எப்பயுமே அவரோட ஏர்லி மார்னிங் ஷாட் தான். டெல் அபவுட் ரஜினி சார். ரஜினி சார் தளபதி மட்டும் இல்லையே. ஐ டிட் a film called சிவா. சிவாவில் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப வேற மாதிரி. சிவா தான் இல்லை படம். ஆமாம். ஸோ ரொம்ப பிளேஃபுல். அதில் ரொம்ப பிளேஃபுல்னா அந்த தளபதியில் வந்து எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா. as I said,
மனுஷரோட படம் பண்ணுறச்சே அவரோட அவ்வளோ இன்டென்சிட்டியோட நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ஸோ நம்மளும் சேர்ந்து வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் நடிக்கணும், நம்மளும் நம்ம இன்டென்ஷன் நடிக்கணும். ஸோ அதில் வந்து பேசுகிறதுக்கோ நம்ம ஒரு காமாக இருக்கிறதுக்கோ டைம் இல்லை. லைக் யூனோ நான்ஷாலண்ட்டாக இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. பட் சிவா அப்படி இல்லை. பிகாஸ் சிவா வந்து அந்த சக்ஸஸ், கமர்ஷியல் சக்ஸஸ் எல்லாம் somebody else's ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொடியூசர் அவங்க அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? they know what clicks. ஸோ அது வந்து ரஜினி சார் அந்த டைமில் இருக்கிறச்சு பெருசாக எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. எங்களுக்கு என்னென்னா அந்த நகை நட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த கரெக்டாக அந்த டான்ஸ் சொல்லும்போது இருக்கணும், நிறைய மேக்கப்லாம் போடணும். அது வேறு டைப். ஒரு டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா யூஆர் அ குட் டான்சர். இல்லை டென்ஷன் ஆயிருக்காரோ மேடம் அப்படின்னு தான் இருக்காரு. அவர் சும்மா எல்லாம் சொல்லுவார். ஆமாம். பட் we know that he's a very jolly person. Yes. Sometimes அவர் அப்படியே திறந்து பேசுவார். இவர் traveling in the car, I think ஏதோ I don't know, பெங்களூர் போகிறச்சே we were sitting in the car and then he said, ஷோப்னா அது பற்றியா அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கடை இல்லையே அங்கே தான் நான் மூட்டை தூக்கினேன். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். யா, ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே. ஸோ அவர் அதை எடுத்து சொல்லணும்னா he's so proud of his, our humble beginnings are so proud. என்கிட்ட ஷேர் பண்ணார் அதெல்லாம். இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க ராவணனில் வந்து கொரியோகிராஃப் பண்ணீங்க, ரொம்ப டென்ஷனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு? எனக்கு வந்து கொரியோகிராஃபினா ஷார்ட் வைக்கிற வேலை இல்லையே, ஜஸ்ட் அந்த டான்ஸ் சீக்வன்ஸ். அவங்களோட ஐஸ்வர்யாஜியும் ஐ திங்க் there were 2 ஆர்டிஸ்ட். ஒன்று வந்து நம்ம விக்ரம் அண்ட் பிருத்விராஜ். ஒரு ஷார்ட் 2 தடவை எடுக்கணும். பாவம் ஐஸ்வர்யா பை த டைம் லாங்குவேஜ்னால. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதெல்லாம் எதுக்கு ஒத்துக்கிறேன்னா ஜஸ்ட் ஃபார் மீ டு learn to be like tell other artists and you know அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் அதை தெரிஞ்சுக்கிறது. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி கொரியோகிராஃபி பண்ணுறது. ஸோ ஐஸ்வர்யாஜிக்கு வந்து என்ன பண்ணாலும் அது வரும். ஸோ கொஞ்சம் கருணாசெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு. இந்த கருணாசெல்லாம் சொல்லி கொடுத்தேன், பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்டைலில் பண்ணாங்க, பட் தட்ஸ் ஃபைன். அண்ட் அப்புறம் அந்த கொரியோகிராஃபி ஆஃப் யூனோ அந்த பெட்டில் விழுந்து பார்க்குறது அதெல்லாம் தான். ஸோ எனக்கு வந்து ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஸோ பெரிய விஷயம்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஷார்ட் வைக்கலாம். அது டிஃப்ரெண்ட், ஒரு டோட்டலாக அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஆமாம், இந்த சைடில் டோட்டல். ஏன்னா மற்ற கொரியோகிராஃபர் பண்ணி நீங்கள் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நான் கொரியோகிராஃப் பண்ணும்போது நான் ரொம்ப கம்பேஷனட்டாக பண்ணேன், ரொம்ப கஷ்டப்படுத்தலை. உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய டான்ஸ் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டார்ச்சரான மாஸ்டர் யாராக இருக்கும்? சொல்லாமா அது பப்ளிக்ல? இல்லை டார்ச்சரில் ஒரு ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட்னா ஐயோ எனக்கு இந்த சாங் முடிஞ்சா போதும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதாக இருக்காரு. எல்லாரும் நான் பார்க்குறச்சே ஒரு கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் இருந்து வர்றதுன்னு ஒரு மாதிரி கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. பட் அவங்க என்ன மறக்கிறாங்கன்னா, நான் வந்து கிளாசிக்கல் ஓகே அது வந்து ஒரு பக்கம் தான். பட் நான் 14 வயசுலேருந்து ஐம் அ ஃபிலிம் பர்சன் ஆல்சோ. ஸோ எனக்கு ஃபிலிம் கிளாசிக்கல் என்கிற எனக்கு அந்த பிரிப்பு கிடையாது. ஸோ பட் இவங்க தான் அப்படி பார்க்குறாங்க, ஓ இவங்க கிளாசிக்கல் டான்ஸர். சம்டைம்ஸ் அவங்க சொல்கிற கிளாசிக்கல் டான்ஸர் ஏன் உங்களுக்கு இது வராது? அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. எல்லா டான்ஸருக்கும் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில காமெண்ட்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் கலாஜி. நம்ம வந்து அந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப அகாமடேட்டிவ். எந்த மாஸ்டர் என்ன திட்டிட்டு போனாலும் அது நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது அப்போ யாரும் பண்ணுறது அதனால தான். ஆமாம், ஹீரோஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம காலை மிதிப்பாங்க, பட் அவங்கள திட்ட மாட்டாங்க, நம்மளை திட்டுவாங்க. திட்ட மாட்டாங்க. Hey, you know, it's not my fault. மேம் சும்மா இருங்க அப்படி. ஸோ இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். அதுதான் பொறுமை வந்திருக்கு. ஆமாம், இது வந்து இப்போது எனக்கு தெரிகிற ஒரு விஷயம், ஃபேமிலி பேக்ரவுண்ட். உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே சினிமாலேருந்து வந்தவங்க. நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் சினிமாவுக்கு வந்தீங்களா? டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி. என்னோட இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு அப்படிலாம் கிடையாது. 13 வயசில் ஒரு நல்ல ஃபிலிம் வந்தது எனக்கு. ஸோ அந்த டைமில் ஸ்கூலில் கொஞ்சம் ஐ ஹேட் சம் யூனோ அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் ஆஃப் சர்டன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதனால் எனக்கு இந்த படம் போது ஐ செட் லெட் மீ டூ திஸ் மூவி. அந்த படம் ஹிட் ஆச்சு, அடுத்த படமும் ஹிட் ஆச்சு, அதுக்கு அடுத்த படமும் ஹிட் ஆச்சு. தென் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். ஸோ அம்மாவும் அப்பாவும் வந்து அவங்களுக்கு இந்த அப்பாவோட சிஸ்டர்ஸ் தான் தெரியும். ஐநோ அவங்களோட சிஸ்டர் எல்லாருமே நீங்கள் சொல்லிடலாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல. ட்ராவன்கோ சிஸ்டர்ஸ், லலிதா பத்மினி ராகினி,
அவங்க மை ஆண்ட்ஸ் ஃபாதர்ஸ் ஓன் சிஸ்டர்ஸ் அவங்க வந்து இது மாதிரி தான் நிறைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கற்றுண்டு அவங்களும் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே மூவிங் ஆன் டு அம்மாவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை, அப்பாவுக்கும் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் அவங்களுக்கு அது தெரியும் என்னன்னு யூ சி. அண்ட் போகிற யூனிட்ஸ் எல்லாம் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ், பெரிய டைரக்டர்ஸ். ஸோ வாட் இஸ் அ ப்ராப்ளம்? ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அம்மாவுக்கு ஒரு பயம் இருந்ததா நீங்கள் யூ ஆர் கோயிங் டு சினி ஃபீல்ட் அப்படின்னு? ஐ நோ அம்மா, பட் ஃபார் ஆடியன்ஸ் பயம். ஷீ இஸ் வெரி ஜாலி டைப். அம்மா ஷீ இஸ் ஜாலி டைப், பட் தி திங் இஸ் அவங்க கோயிங் இன்டு ஃபிலிம்ஸில் என்ன ப்ராப்ளம்? கரெக்ட். ஹோல் ஃபேமிலி கோயிங் இன்டு எனிதிங் இஸ் அ ப்ராப்ளம் இல்லையா? பீங் அ லேடி at 13, 14, 15 நம்ம கொஞ்சம் வீல் ஹாவ் டு see what it is. ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இருந்ததில்லை ஃபேமிலியிலேருந்து. எனக்கு சினிமாலையும் வந்து தே ரியலி என்கரேஜ்ட் மீ. ஏன்னா ஐ திங்க் த லக் சினிமா ஓடினதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு ஐ ஹேட் அ வெரி ஸ்மூத் திங். உங்கள் அத்தெல்லாம் உங்களை வந்து பாராட்டியிருக்காங்களா நடிச்சிட்டு? அத்தை பாராட்டியிருக்காங்க. அத்தை எப்படின்னா 1985 ரொம்ப பாராட்டின அத்தை, ரொம்ப பாராட்டின நான் ஒரு அத்தை. ஐ ஒன்லி நோ ஒன். எனக்கு கரெக்ட். அவங்க 2 பேரும் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பத்மினி அம்மா வந்து ஷீ வாஸ் இன் த US அண்ட் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார். அவங்களும் நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு, நானும் ஆக்சுவலி ஷோ எல்லாம் பண்ணி ஒன் ஃபைன் டே அவங்க ஐ திங்க் அந்த லேடிஸோட டாய்லெட்டில் போய் அவங்க அப்படி போகும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி இன் அ வீல் சேர். ஸோ ஷீ told, then there was some girls talking and அந்த மாதிரி அவங்க நல்லா ஆடுறாங்கன்னு. then she said she's my niece. so sweet. நம்ம US போகும்போது கூட we met. எஸ், நான் ஒருக்கா லால் சாருடைய ஷோ நம்ம போனோம் யூஎஸில். எஸ் ஒரு 8 பிரியதர்ஷன் சார் ஒரு 8 ஷோ பண்ணோம்ல நம்ம. 8 ஷோ பண்ணும்போது அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு டின்னர் கொடுத்தாங்க. சார் who is a guru actually classical? my guru is Padmashri awardee ஸ்ரீமதி சித்ரா விஸ்வேஸ்வரன். எஸ். அண்ட் அவங்க she was my only guru. கொஞ்சம் ஐ திங்க் when I was 7 yearsல நான் வந்து சரசா காட்ட கற்றுருந்தேன். பட் மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ் ஐவ் இப்போவும் she is my I go for all her performances and with her actually at least in the mind. And டாக்டர் பத்மா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். 15 வயசில் நீங்கள் மலையாள படம் ஒரு வருஷத்தில் 16 படம் பண்ணியிருக்கீங்க. 16 படமா? 16 படம். உங்களுக்கே தெரியலையா? 2015 16 படம் பண்ணியிருக்கீங்க. அந்த 15 வயசில் பண்ணும் போதும் அந்த 15 வயசு வந்து ஒரு ஜாலி லைஃப்பை வந்து வாழக்கூடியது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறது, அது போகிறது, இது போகிறது, ஒரு கெட் டுகெதர் ஃபேமிலியோட, அம்மா அப்பாவோட, அதை எல்லாமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்தா. அப்போ அந்த 16 படம் எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சது அந்த வயசில்? 16 வயசோ 15 வயசோ 22 வயசோங்கிறது இல்லை. பிகாஸ் எங்களுக்கு அந்த டைமில் எங்கள் வயசை பற்றி யாருமே கவலைப்படலை. அவங்க வந்து திஸ் இஸ் அன் ஆர்டிஸ்ட், அவங்கள புக் பண்ணுறோம், திஸ் இஸ் அ கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் ஐயோ பாவம் அவங்களுக்கு 15 தான் ஆறதேங்கிற ஒரு மென்டாலிட்டி வராதே. whoever who book you, அவங்க அந்த பணம் கொடுக்குறாங்க. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதனால் ஐயோ ஐ எம் ஒன்லி 15, எனக்கு நான் காலேஜ் போயிருக்கணும், எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி போயிருக்கணுங்கிறது எனக்கு இல்லை. இப்பொழுது பிள்ளைங்களுக்கு இருக்குது. என் பொண்ணு கூட இருக்குது. see I'm just alone, I need to go out, I need to see these things, I need to do these things. Kids my age are going out, can I go out? So அவங்களுக்கு அது தெரியும். அது ஒரு என்டைட்டில்டு ஜெனரேஷன் தான். பட் எங்களுக்கு தெரியாது 15 வயசில் நாங்கள் வெளியே போகணும் இந்த மாதிரி. ஸோ ஃபார் மீ வெளியே போகிறதெல்லாம் சினிமா. எனக்கு பார்ட்டியெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபுட் இஸ் ஆல் த ஃபிலிம் ஃபுட். ஸோ எனக்கு ஐ ஹேட் த பெஸ்ட். எனக்கு வந்து ஹாலிடே போகிறதெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இதை விட ஒரு ஆள் 15 இயர்ஸ்க்கு என்ன வேணும்? இட்ஸ் லைக் அ ட்ரெஷர் செஸ்ட் மாதிரி அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஒன்லி ப்ராப்ளம் மலையாள சினிமாவில் 4 மணிக்கே சாயா குடிச்சாச்சு சொல்லி எழுப்பி விட்டுட்டு போயிடுவாங்க, வந்துடுவாங்க. அது அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே தான். ஸோ ஒன்ஸ் ஒரு 5 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சு நம்ம ஒரு செட்டுக்கு ஒரு 7 o'clock போனோம்னா நம்ம படுத்து எங்கேயோ ஒரு யாருமே வந்து சிட்டியில் ஷூட்டிங் வைக்கிறதே இல்லை. எல்லாம் தள்ளி ஒரு 1 hour ட்ராவல். ஆமாம், சிட்டியில் வந்து ஸ்டாப் வச்சுட்டு எல்லாம் தள்ளி மலையில் எல்லா வில்லேஜில் வைக்கிறச்சே அந்த ட்ராவல் பை த டைம் யூ ரீச் ஹோம் இட் பி 12. ஸோ அந்த 12 to 5 ஜஸ்ட் டைம் டு ஸ்லீப்புங்கிற ஒரு
சிறிய இன்கன்வீனியன்ஸ் தான், ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் தான். பட் பேலன்ஸ் எல்லாம் லேர்னிங். அடூர் கோபாலகிருஷ்ணன், பிரியதர்ஷன், பரதன், பத்ரன், பாலு மகேந்திரா, அரவிந்தன். ஸோ இவங்கள ஸ்கிரிப்ட்ஸ் தான் என்னோட படிப்பு. கரெக்ட். இவங்க கூட்டிட்டு போற இடம் தான் எங்களோட பார்ட்டி. கரெக்ட். இந்த மீட்டிங் ஆஃப் த பீப்புள் தான் என்னோட சோஷியல் லைஃப். இதுல என்ன எனக்கு ப்ராப்ளம்? கரெக்ட். ரைட். திஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. பட் அந்த டைம்ல எல்லாம் நம்மளுக்கு கேரவன் கிடையாது. கேரவன் இப்ப கூட எனக்கு அந்த கேரவன் பார்த்தா என்ன வேஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நான் why I don't need a caravan. So, no ma'am, get inside the caravan. So அப்ப ரொம்ப நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்ய வேண்டியது. இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா டு ஒர்க் பண்றது. நீங்க அந்த கேரவன் இல்லாத டைம்ல ஒரு காஸ்டியூம் மாத்தணும், you are a very fast costume change because no caravan. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு தெலுங்கு பாட்டு பண்ணும் போதும் பயங்கர ஃபாஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கேரவன். பட் அது உங்களுக்கு அந்த அவுட்டோர் சாங் எடுக்கும் போது அது எப்படி உங்களுக்கு ஒரு ஒண்ணுமே ஒரு இடமே இல்லை, அந்த ஒரு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லையே, ஃபீலே எப்படி நமக்கு தெரியாதே கேரவன் எல்லாம் எப்படி இருக்கும்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறதே இந்த ட்ரீ மறையிற இடம் இருக்கா, தென் தெல் சே ஒரு வீடெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வீடுக்கு வண்டி போகணுமா, அதுக்கு இங்கேயே பண்ணிட்டு பாக்கி டைம் தூக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அட்ஜஸ்டிங். சி, ஸோ நான் மட்டும் இல்லை, என்னோட ஜெனரேஷன், வெதர் இட் இஸ் குஷ்பு ஆர் ஹாசினிகா ஆர் ராதிகா ஜி ஆர் ஆல் ஆஃப் தீஸ் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாரும் we're very very adjusting because we've gone through the grind. But caravan is a nuisance. ஏன்னா அதில் ஏறி இறங்கிறதுக்குள்ள எனக்கு முட்டி வலிக்கும். நான் அவனுக்கு 2 லட்சம் per day ஒரு caravan, and I'm like creeping us. Why this caravan? இல்ல இந்த கேரவன் வந்தனால கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட போகுது. நீங்க அந்த டைம்ல இப்ப நீங்க சொன்னீங்க, இப்போ ஸ்டில் யூ ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஹாசினி, அவங்க குஷ்பு, உங்க எல்லாமே. ஏன்னா கேரவன் இருக்காது, நீங்க எல்லாம் உட்காந்து பேசுது. இப்போ கேரவன் எல்லாமே செப்பரேட் ஆகுது. ஸோ அப்போ இருக்கிற சினிமாவுக்கு இப்போ இருக்கிற சினிமாவுக்கு எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? சி, கம்ஃபர்டபுள் கேரவன்ல என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கனெக்ட் கிடையாது, மொத்த ஸ்கிரிப்டே கையிலேருந்து போன மாதிரி. ஃபிலிம் ஸ்கிரிப்ட் டைரக்டர்ஸோட இருந்து கையிலேருந்து போன மாதிரி. நமக்கு வென் வி ஆர் எக்ஸாம்பிள் டூயிங் எ மலையாளம் மூவி, ஒரு நல்ல ஒரு தரவாடில் ஷூட்டிங், தரவாடுனா ஒரு ஃபேமிலி இதில் அந்த வீடுலேருந்து வெளியே கேரவான் போகிறதில்ல. ஸோ இது மொத்தமாகவே எக்ஸாம்பிள் மணிச்சித்திரத்தாள். ஸோ நம்ம அங்கே அந்த உள்கொள்ளிக்கலாம் இல்லையா, வி ஆர் கெட்டிங் இன் ஆல் தட் ஈதாஸ் ஆஃப் தட். அந்த வீடு, அதோட கலரிங், அதோட. ஸோ அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், பட் நம்ம வேறு ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணும்போது வி ஆர் ஆல்வேஸ் ஹியரிங் தட். அது அவங்க அந்த ஆர்டிஸ்ட் பேசுறது, அங்கே பண்ணுறது, கிளாப் போடுறது, அந்த ஸ்கிரிப்ட் போயிட்டே இருக்கிறது, இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ. அந்த கண்டினியூட்டி சீன்ஸ் எல்லாமே தெரியும். தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் த கேரவான். பிகாஸ் ஒன்ஸ் யூ கெட் இன் யூர் ஒன்லி சே சோஷியல் மீடியா பார்க்கலாமா, கம்ப்யூட்டர்ல போலாமா, நம்ம டான்ஸ். பட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு, இப்போ இருக்கிறதா அப்போ இருக்கிறதா? ஆக்சுவலி எனக்கு இஃப் த வெதர் இஸ் குட் ஐ டோன்ட் வாண்ட் அ கேரவான். I prefer, and if there's no dust, எனக்கு அந்த ஏதோ ஒரு ரூம்ல I prefer. ரஜினி சார் அப்படிதான், ஒன்ஸ் வெளியே வந்துட்டாருன்னா கேரவன் போறது. சாரா, ரஜினி சாரா, நான் தர்பார் பண்ணும் போதும் ஒன்ஸ் ஒரு பேலஸ்குள்ள தான், பட் என்ன இருந்தாலும் அந்த ஸ்டூல்ல எப்பயுமே உட்கார்ற மாதிரி அந்த ஸ்டூல்ல தான் உட்காரு. வாட் அபவுட் பச்சன் சார்? பச்சன் சார் கல்கி படத்துல பச்சன் சார் he is playing like நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப் நிறைய போட்டு பேடிங் எல்லாம் போட்டு, ஆமா, அது ஒரு சின்ன பிளாஸ்டிக் சேர்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அண்ட் எழுந்திருச்சிருவாரு ஒரு தரம். and I'm like, once I asked him, I said, sir, why are you doing this? Why you keep getting up? It's so uncomfortable for you. I said, what? So பெரிய வேன், அவருக்கு ஒரு 5 lakh a day caravan போட்டிருக்காங்க, அவர் அதுல போகவே இல்லை ஆக்சுவலி, பிகாஸ் இட்ஸ் இன்கன்வீனியன்ட். பட் இந்த கேரவன் இல்லாம ஐ திங்க் ஆர்டிஸ்ட் ஆர் நாட், அது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரேஞ்ச் ஜட்ஜ் பண்ற மாதிரி. எல்லாத்துலேயும் இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணுறேன், அதில் இட்ஸ் பிக் பட்ஜெட்டட் மூவி, இட்ஸ் காட் லாட் ஆஃப் பிக் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ அவங்க என்ன கேட்டாங்க, ஸோ ஹவு மெனி பீப்புள் ஆர் ட்ராவலிங் வித் யூன்னு கேட்டாங்க. ஐ செட் none. ஷாக் ஆயிருக்கும். மேக்கப் ஐ செட், ஐம் ஷுர் உங்களுக்கு எல்லாரும் இருப்பாங்க டீம், உங்கள் டீம் எல்லாம், உங்கள் டீம் தான் என்னோட டீம், நான் தனியாக வரேன். ஸோ ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹாப்பி, பட் சம்டைம்ஸ் அவங்க அதை ஜட்ஜ் பண்ணுறாங்க.
கரெக்ட். ஆனா இப்போ கூட எத்தனை பேர் வராங்க தெரியல உங்களுக்கு ஆர்டிஸ்டோட? தெரியும். ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட். இப்போ நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா, நான் எனக்கு எப்போ அந்த ப்ரொடக்ஷனோட அந்த ரேஞ்ச் தான் ஓடும். இவங்க இத்தனை பேர் வராங்களே, ஏதோ ஒரு இப்போ ஒரு 10 பேர் நிற்கிறோம்னா ஆர்டிஸ்ட்டு, ஈச் ஆஃப் தெம் 6 பேர் இருந்தேன்னா ஸ்டார்ட் கேமரானா 60 பேர் வந்து நிற்கிறாங்க. கரெக்ட். ஸோ எனக்கு அது டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஏதோ ஒன்று இப்போ ஒரு ஹியூமரஸாக நான் ஒரு கத்தி வச்சுப்பேன், ஒரு சோடு கையில் சொல்லிட்டு யாருமே வராதிங்க, பக்கத்தில் யாருமே வராது, டச்சப் கூட அவங்க அங்கிருந்து நான் சூப்பர் பக்கத்தில் யாருமே வராதிங்க, டேக்கும் போது see the monitor, if you need it please come, otherwise please sit down ன்னு சொல்லி வச்சுட்டேன். no it's correct na, எனக்கு அது ஒரு ரிலாக்ஸ். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகியாச்சு. ஷோபனா மேம், இப்போ வந்து 28th நாதகான சபால நடக்குது. ஓகே, எப்படி அது டிக்கெட் வாங்குறது? கலா மேம வந்து பார்க்கணும்னா நீங்க அதெல்லாம் கிடையாது. ஷோபனா மேமோட டான்ஸ் நீங்க பார்க்கணும்னா 28 தான் லாஸ்ட் டேன்னு சொல்றாங்க அவங்க. அது மிஸ் பண்ணக்கூடாது. 28th December நாரதகான சபா, TTK ரோட், சென்னை. இந்த டிக்கெட்ஸ் வந்து ஐ திங்க் அங்கேயே கிடைக்கும், இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். பட் ஐ திங்க் இட் வில் பி அ குட் திங். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் பண்ணுவோம், நிறைய பக்கசவாக இருக்கும், பியூட்டிஃபுல் மியூசிக் அண்ட் மீ